ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் சித்திரை மாத வளர்பிறை பஞ்சமி. இந்த உலகத்தையே பாதுகாத்து அரவணைச்சிக்கிட்டு வர பராசக்தி தான் வராகி அம்மா. அவங்களுக்குரிய இந்த பஞ்சமி திதியில் நம்ம வணங்கணும் அப்படின்னா நமக்கு பலவிதமான நன்மைகள் நமக்கு ஏற்படும். அதுவும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை பஞ்சமி திதியை நம்ம யாரும் தவற விடக்கூடாதுங்க. நம்ம குடும்பத்தோட நன்மைக்காக இன்று மாலை வராகி அம்மாவை நினைத்து நம் வீட்டில் இந்த ஒரு விளக்கை ஏற்றி வழிபாடு செய்தால் போதும், நம்ம குடும்பம் தலைமுறைக்கும் சந்தோஷமாக வாழும். அது மட்டும் இல்லை, எதிரி தொல்லை விலகும், கண்திஷ்டிலிருந்து விடுபடலாம், தீராத கஷ்டம் தீரும், கடன் சுமை குறையும், தீராத நோய் தீரும், ஏவல் பில்லி சூனி அந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து நம்ம குடும்பத்தை நம்ம பாதுகாத்துக்கலாம். இப்படி பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இன்றைய தினம் சித்திரை மாதத்தின் வளர்பிறை பஞ்சமி திதி எப்போ வருதுங்கிற டைமிங் பார்த்துடலாம். 1/5/2025 வியாழக்கிழமை இன்று மாலை 4:50க்கு பஞ்சமி திதி தொடங்குது. நாளை 2/5/2025 வெள்ளிக்கிழமை மாலை 3:16 வரைக்கும் நமக்கு பஞ்சமி திதி இருக்குது. நீங்கள் இந்த வழிபாட்டை இன்றைய தினம் மாலை நீங்கள் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நாளைய தினம் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் இந்த ஒரு தீபம் மாலை நேர வழிபாடு ரொம்ப விசேஷமானது. மாலை நேரத்தில், அதுவும் இன்றைய மாலை நீங்கள் செய்து பாருங்கள், அற்புதமாக உங்களுக்கு கை கொடுக்கும். நல்ல மிகப்பெரிய அளவில் பலனை நமக்கு கொடுக்கும். இன்றைக்கி நீங்கள் எப்போ வழிபாடு செய்ய போகிறீங்களோ குளிச்சுட்டு பூஜாரையில் போயிட்டு வராகி அம்மனோட படம் இருந்ததுன்னா அவங்கள சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் வைங்க. வாசனை நிறைந்த பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதுவும் நீல நிறப்பூ, சிகப்பு நிறப்பூலாம் ரொம்ப விசேஷமானது. அதுவும் சிவப்பு நிற செம்பருத்தி பூ கிடைச்சா விடவே விடாதீங்க. வராகி அம்மனுக்கு ரொம்ப விசேஷமானது சிவப்பு நிற செம்பருத்தி பூ. அது கிடைச்சாலும் அதை வைங்க. அம்மாவோட சிலை இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அம்மா முன்னாடி நீங்கள் ஏற்ற வேண்டிய விளக்கு ஒரு 5 முக விளக்கு நீங்கள் ஏற்றலாம். அப்படி 5 முக விளக்கு ஏற்ற முடியலைனாலும் 5 மண் அகல் விளக்காவது நீங்கள் ஏற்றுங்க. 5 மண் அகல் விளக்குலையும் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைங்க. இல்லை ஒரு குத்து விளக்கு நீங்கள் ஏற்ற போகிறீங்கனாலும் அதில் 5 முக திரி போட்டு நீங்கள் விளக்குகள் 5 திரி போட்டு 5 முக விளக்கு ஏற்றி வைக்கலாம். பஞ்சமுக தேவிங்கிறதுனால தான் இந்த 5 முக விளக்கில் நம்ம தீபம் ஏற்றுறோம். அதில் அம்மா உட்காருவாங்கங்கிறதுக்காக தான். உங்ககிட்ட குத்து விளக்கு இருந்து நாங்கள் அதை ஏற்றுறோனாலும் ஓகே, இல்லைனாலும் மண்ணகல் விளக்கு ஒரு 5 வச்சு ஏற்றிடுங்க. அம்மாவுக்கு பிடித்த கிழங்கு வகைகள் சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இப்படி என்ன கிழங்கு பூமியில் அடியில் விளையக்கூடிய எந்த கிழங்காக இருந்தாலும் அதை நீங்கள் நெய்வேத்தியமாக வைங்க. அப்படி அதுவும் இல்லைனாக்கா ஒரு டம்ளர் பானகம் நெய்வேத்தியம் வைங்க. கண்டிப்பாக ஒரு பானகம் நெய்வேத்தியம் வைங்க, மறக்காதீங்க. வராகி அம்மா முன்னாடி உட்காந்து நீங்கள் ஏற்றி வச்சுருக்கோம் அந்த 5 முக விளக்கை பார்த்து வராகி அம்மாவை மனதில் நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் மனதில் உள்ள பிரார்த்தனையை வேண்டிக்கோங்க. அவங்கள மனதார நினச்சிட்டு அந்த தீப சுடரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வராகி அம்மன் அவங்களோட காட்சிங்கிறது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கொடுப்பாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு மனமுருகி வேண்டிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணால் கூட போதும். அம்மாவுக்கு உங்களால் முடிந்த 108 முறை வராகி அம்மன் மந்திரத்தை நீங்கள் சொல்லி குங்கும அர்ச்சனை கூட செய்யலாம். வராகி அம்மனுக்கு மூல மந்திரம் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு தெரியலைனாலும் ஓம் வாராகி தாயே போற்றி, இல்லை ஓம் வாராகி தேவியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாம். இந்த 5 முக விளக்கேற்றி அதை குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். அவங்கள அந்த இடத்துல நீங்கள் உட்கார வைக்கிறீங்க. மனதார நீங்கள் அவங்களுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி அப்புறம் உதிரி பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். கடைசியாக நீங்கள் தீபதூபம் காட்டி உங்கள் பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க. சித்திரை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில் வராகி அம்மனை மனதில் நினச்சி வீட்டில் நம்ம பூஜை செஞ்சோம்னா குடும்பம் சுபிட்சம் பெறும். தீராத கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவுகாலம் பிறக்கும். உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக வராகி தேவி மனமகிழ்ந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் உட்காருவாங்க. வாய்ப்பு இருந்தால் உங்கள் வீட்டின் பக்கத்தில் வராகி அம்மன் கோவில் இருந்தாலோ அல்லது வராகி அம்மனுக்கு ஒரு சிலை அங்கே இருக்கும், ஏதாவது ஒரு கோயில் அம்மன் கோவில் இருந்தாலும் நீங்கள் போயிட்டு உங்கள் கையால் வெள்ளி மஞ்சள் மாலை கட்டி போட்டுவாங்க. வீட்டில் சுபகாரிய தடையெல்லாம் விலகும். வெள்ளி மஞ்சள் ஒற்றை படையில் 11, 21 அந்த மாதிரி வாங்கி கோத்துக்கோங்க. வெள்ளி மஞ்சளை மஞ்சள் நூலால் உங்கள் கையாலே தொடுத்து அம்மாவுக்கு இன்றைய தினம் போடுவது ரொம்ப சிறப்பான ஒன்று. எப்படியா இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ சொன்ன வழிபாட்டையெல்லாம் உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் வீட்டில் வராகி அம்மனோட படம் இல்லைனாலும் சரி, சிலை இல்லைனாலும் சரி,
அந்த தாயை மனதார நினச்சி வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி உங்களுடைய கஷ்டம்லாம் போகணும்னு வராகி அம்மனோட பாதத்தை பிடிச்சிக்கிட்டாலே போதும். நம்முடைய பல தலைமுறைக்கும் நம்முடைய குடும்ப சந்தோஷத்திற்கு குறையில்லாமல் அந்த தாயே பார்த்துப்பாங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நம்மளை காத்து ரட்சிக்கிறவங்க வராகி அம்மன். அவங்கள எந்த முறையில் வேணாலும் நம்ம வழிபாடு செய்யலாம். இப்போ நான் சொன்ன வழிபாட்டு முறைகள் வந்து உங்களால் முடிந்தால் நீங்கள் செய்து பாருங்கள். இல்லைம்மா எங்களால் எதுவுமே செய்ய முடியாது, நான் என்கிட்ட படமும் இல்லை சிலையும் இல்லை, செய்கிறதுக்கு என்னால் முடியல, அந்த மாதிரி தீபம் ஏற்றி முடியாதுங்கிறவங்க இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு தீபம் ஏற்றி, ஒரு அகல் விளக்குலையாவது ஒரு தீபம் ஏற்றி அம்மாவை மனதார நினச்சிக்கோங்க. ஓடோடி வந்து உங்களுக்கு காத்து ரட்சிக்கிறவங்க. மனதார நம்ம எங்கேருந்து கூப்பிட்டாலும் நம்மளை பாதுகாக்க வருவாங்க. ஆனால் நிச்சயமாக பஞ்சமி திதியில் வராகி அம்மனை வணங்குங்க. அனைத்து நாட்கள்லையும் நம்ம வணங்கலாம். ஆனால் பஞ்சமி திதிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம வாழ்க்கையில் வளங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கணும், செல்வ வளம் பெருகணும், அனைத்து நல்லதும் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிறை பஞ்சமியை விட்டுறாதீங்க. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அம்மனை முழுமனதோடு நம்புங்க. அவங்கள நம்பி நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் உங்களுக்கு பல மடங்கு வெற்றியை கொடுக்கும். நன்றி.